ஆளுநர் 2 முறை ஆளுநரை நேரில் சந்தித்து தன்னை பதவியேற்க வருமாறு அழைக்க வேண்டும், ஆட்சி அமைக்க உரிமை கோருக என்ற 2 முறை சந்தித்திருக்கிறார் விஜய். ஆனால் ஆளுநர் அர்லேக்கர் நேற்றும் சரி இன்றும் சரி உங்களுடைய பதில்களில் போதிய குழப்பம் இருக்கிறது, தெளிவான பெரும்பான்மை நிரூபிக்கும் பலம் இருக்கிறார் என்பதை முதலில் நிரூபிக்க 118 எம்எல்ஏக்களுடைய பட்டியல் வேண்டும் என நேற்று கூறியிருந்தார். இன்று விஜய் மீண்டும் அந்த பட்டியல் தன்னை ஆதரிக்கும் 5 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தன்னுடைய 108 எம்எல்ஏக்கள் 107 இவர் 2 இடங்கள் இருப்பதால் 107 எம்எல்ஏக்களின் பட்டியல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு சென்று கொடுத்து என்னை ஆட்சி அமைக்க நீங்கள் அழைக்க வேண்டும், உரிமை கோருகிறேன், பெரும்பான்மையை நான் சட்டப்பேரவையில் நிரூபிப்பேன் என தெரிவித்திருக்கிறார். ஆளுநர் முழுமையாக கேட்டுக்கொண்ட ஆளுநர், நீங்கள் கூறியது ஏற்புடையதாக இருக்கிறது, ஆனாலும் எனக்கு சில குழப்பங்கள் இருக்கிறது என்றால் ஒரு அரசு பதவியேற்ற பிறகு முழுமையாக அந்த அரசு தொடர வேண்டும், பதவியேற்ற பிறகு திருப்பியும் ஆட்சி கவிழ்ந்தால் அது தேவையற்ற குழப்பங்களை ஏற்படும் என்பதால் அனைத்தையும் தெரிந்து கொண்டு உங்களுக்கு பெரும்பான்மை இருப்பது என்பதை தெரிந்து கொண்ட பிறகு உங்களை பதவியேற்க அழைக்க திட்டமிட்டிருக்கின்ற வகையில் கூறியிருக்கிறார். எனவே தற்போதைக்கு பதவி பிரமாணத்துக்கு அழைப்ப ஆளுநர் மறுத்துவிட்டார் என்ற தகவல் தான் தற்போது வெளியாகி கொண்டிருக்கு. காரணம், ஆட்சி அமைக்க போதிய பலம் தாவேகாவிடம் இல்லை. அது மட்டுமல்ல, பெரும்பான்மை இருக்கிறது என நிரூபித்தால் மட்டுமே விஜய்க்கு முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியும் என ஆளுநர் முடிவு செய்திருப்பதாகவும் லோக்பவன், அதாவது மக்கள் மாளிகை என்று அழைக்கப்படுகின்ற ஆளுநரின் பங்களாவில் இருந்து தற்போது தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. பெரும்பான்மை இருக்கிற விஜய் நிரூபித்தால் அடுத்தவருமே ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பார். அவருக்கு அந்த 118 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள், இந்த கட்சிகள் ஆதரவு தெரிவித்தால் உடனடியாக உங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படும் என ஆளுநர் தரப்பிலிருந்து கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் விஜய் தற்போதைய அளவிலே 107 மற்றும் 112 எம்எல்ஏக்களுடைய பட்டியல் தான் கொடுத்திருக்கிறார். மேலும் அந்த 6 எம்எல்ஏக்களின் பட்டியலை கொடுத்தால் மட்டும்தான் அழைக்க முடியும் என்ற நிலை காணப்படுகிறது. தற்போது இந்த சூழ்நிலையில் தான் விஜயை ஏற்க ஆளுநர் மறுத்திருக்கிறார். அதாவது அவருக்கு பெரும்பான்மை இல்லை, தற்போதைக்கு இல்லை, அந்த நம்பர்களை அவர் கொடுக்கவில்லை, அந்த எண்ணிக்கை இருந்தால் மட்டும்தான் அழைக்க முடியும் என கூறியிருக்கிறார். இதையடுத்து விஜயின் அணி, அதாவது நெருங்கிய சகாக்கள் உடனடியாக அவசர ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். பட்டினப்பாக்கம் இல்லத்திலே சட்ட நிபுணர்களுடன் ஆலோசனை நடத்தியிருக்கிறார் விஜய். அப்பொழுது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, வெங்கட்ராமன் உள்ளிட்டோரும் இந்த ஆலோசனையில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஆட்சி அமைக்க இன்று மாலை வரை காத்திருப்போம், அதற்குள்ளாக ஆளுநரிடமிருந்து அழைப்பு வராவிட்டால் உச்ச நீதிமன்றத்தை நாளை காலை நாடுவது என்பதை முடிவு செய்திருக்கிறார்கள். அதற்கேற்ப உச்ச நீதிமன்றத்திற்கு செல்வதற்கு இன்று இரவு ஆதவ் அர்ஜுனா டெல்லி செல்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. ஒருவேளை இன்று மாலைக்குள் ஆளுநர் அழைத்துவிட்டால் சட்ட ரீதியாக நடவடிக்கை இல்லை, அழைக்காவிட்டால் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பதற்காக ஆதவ் அர்ஜுனா டெல்லி சென்று உச்ச நீதிமன்றத்திலே நாளை வழக்கு தாக்கல் செய்ய திட்டமிட்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. எனவே தற்போதைக்கு நமக்கு கிடைத்திருக்கும் தகவல், லோக்பவன் வட்டத்திலிருந்து வெளியான தகவல் என்னென்றால், விஜயை பெரும்பான்மை நிரூபித்தால், பெரும்பான்மை இருக்கிறது என்பதை எண்ணிக்கை அளவிலே பட்டியல் கொடுத்தால் மட்டுமே விஜயை அழைக்க ஆளுநர் திட்டமிட்டிருக்கிறார். தற்போதைக்கு அவரிடம் அந்த எண்ணிக்கை இல்லாததால் அவரை விஜயின் சர்க்கார் அமைப்பதிலே சிக்கல் ஏற்பட்டிருக்கு என்பதுதான் தற்போதைய கள நிலவரமாக இருக்கிறது. ஓவியா.